கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? இந்த உலகத்துல ஜெயமா வாழணும்னா நமக்கு ஞானம் தேவை. இந்த ஞானம் எப்படி நமக்கு கிடைக்கும்? இந்த ஞானத்தை நம்ம தேடி அலையணுமா, இல்லைன்னா அது எப்படி கிடைக்கும்? வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 16:16. பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிப்பது தான் மேன்மையா? அது சரி, எப்படி இதை நம்ம வாங்குறது, இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்க கேட்கலாம். For that we all know a verse. கடவுள்கிட்ட ஞானம் இருக்கு, அதை நம்ம அவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கணும். ஒரு முறை ஒரு பணக்காரருக்கு ஒரு யோசனை வந்தது. நமக்கு எல்லாமே இருக்குது, ஆனா ஞானம் இருக்குதா அப்படின்னு. இந்த ஞானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் சிலர்கிட்ட கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, நீ அங்க போய் குருக்களை சந்திச்சு இல்லைன்னா துறவிகளை சந்திச்சு கேளு, அவங்க சொல்லுவாங்கன்னு. சரின்னு இவர் தன்னுடைய குதிரையை எடுத்துட்டு கிளம்புனாரு. இவர் பல ஊர்களுக்கு போய் ஞானத்தை தேட ஆரம்பிச்சாரு. பலரை சந்திச்சு பல கேள்விகளை கேட்டாரு. இதுல துறவிகள், வாத்தியார்கள் இப்படின்னு பல விதமான மக்களை அவர் சந்திச்சாரு. ஆனா அவருக்கு ஒரு திருப்தியே இல்லை. ஒரு முறை ஒரு காட்டு வழியா போகும்போது ஒரு மனிதன் சொன்னா, இங்க ஒரு ஜென் துறவி இருக்கிறாரு, அவரை வேணா போய் பாருங்கன்னு. இவர் உள்ள போகும்போது அந்த துறவி தன்னுடைய தியானத்திலேருந்து எழும்பி வெளியே வந்தாரு. அப்ப இவர் கேட்டாரு, எனக்கு ஞானம் வேணும், அதை எங்க கண்டுபிடிக்கிறதுன்னு. அந்த துறவி அவரை பார்த்துட்டு சொன்னாரு, நீ முதல் போய் உன் குதிரையை கண்டுபிடி அப்படின்னு. இந்த பணக்காரருக்கு கோவம் வந்துருச்சு. என்னையா பேசுறீங்க நீங்க, என் குதிரை என்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த ஜென் துறவி சொன்னாரு, உன் குதிரை உன்கிட்ட இருக்கிறது உனக்கு தெரியுது, ஏன்னா அது ஒரு உருவத்தோட பக்கத்துல இருக்கு. ஆனா உனக்குள்ள இருக்கிற ஞானத்தை உன்னால கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் இவருக்கு புரிஞ்சுது, ஞானம் அப்படின்றது கடவுள் கொடுத்து அது நம்ம இருதயத்துல இருக்குது, அதுதான் நம்ம வெளியே கொண்டு வரணும் பல்வேறு காரியங்கள் மூலமா. இப்படிதாங்க நம்மளும் சில காரியங்களை தேடி அலையிறோம், அது எங்க இருக்குன்னு சரியா கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஞானம் நமக்கு தேவை. அடுத்த கதையில் சந்திப்போம்.